கவின் அதான் எப்படி பண்ணியிருக்காரு போன 2 கவினும் ஐயோ அது அந்த படத்தோட இந்த படத்தை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க, இது செமையாக இருக்குங்க, எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். 160 ரூபீஸ்க்கு வர்த்தான ஒரு மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு. மறுபடியும் நான் சொல்கிறேன், தளபதி அவர்களே துப்பாக்கியை நீங்கள் கவின் கிட்ட கொடுங்க. வர்த்தானால் தரமானால் கவின் தான். இந்த வருஷத்தோட தரமான படம் இது தாங்க. சூப்பராக இருக்கு படம். பயங்கர வில்லிங்க, ரகடான ஒரு வில்லி, தரமாக அடிச்சுன்னு வரைக்கும் இருக்காங்க படம். அவங்களோட கேரக்டர் அவங்களோட ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லா இருக்குது. மேன் ஆஃப் த மூவி பார்த்தீங்கன்னா குணச்சித்திர நடிகர் சார்லி, அவர் தரமாக சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக இருக்கு. புரியல சார், என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றது, இல்லாதவங்க கிட்ட இருந்து இருக்கிறவங்க பிடுங்கனா இல்லாதவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார், ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். எந்த ஒரு ஆபாசமான ஒரு காட்சி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும் ஓவராலாக மூவி. தேங்க்யூ. போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. போர்லாம் இல்லைங்க, விறுவிறுப்பாக போது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம். வணக்கம்ண்ணா. ஜிவி பிரகாஷோட மியூசிக் சாங்ஸ் சொல்கிற மாதிரி இல்லைப்பா, சாங்ஸ் அந்த சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் விறுவிறுன்னு த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு மூவி, சூப்பராக இருக்குது. ஒரு 2.5 டைம் போனதே எங்களுக்கு தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு கவின் அவர்கள். வாழ்த்துக்கள். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா, இல்லாதவங்க கிட்ட இருந்து இருக்கிறவங்க கொடுங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மணி ஹேஸ் கும்பலை கண்டுபிடிக்கிறாரு. நல்ல ஒரு என்ன சொல் டிடெக்டிவ் ஏஜென்சியாக நான் கரெக்ட் பண்ணியிருக்காரு கவின் அவர்கள். நல்லா இருக்கு, ஓவரால் நல்லா இருக்குங்க. பெகர் மாதிரி ஒரு மூவி பண்ணிட்டு இப்போ கண்ணுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்குது இந்த படம். ஓவரால் நல்லா இருக்குது. தேங்க்யூ.